Sir, K. Sir, we'll start off with you. உங்களுடைய அனுபவம் and உங்களுடைய blessings for this event. All the very best. I think அதோட போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பெருசா இருக்கும்னு சொன்னீங்களே. ஆமா சார், நிறைய பேர் ஆடியோ லான்ச் ட்ரெயின் மாதிரி இருக்கு சொல்லிட்டாங்க சார். எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. மிஸ்கின் டைரக்ஷனில் நான் நடிக்கிறது. டைரக்ஷனில் இன்னும் நிறைய பரிணாமங்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அது நான் டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லுவேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை விட ரொம்ப சுத்தமாக நல்ல வார்த்தை பேசுகிற ஒரு டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. சார் நான் வந்து சார் நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசல சார். நான் வந்து இல்லப்பா, அவர்கிட்ட மைக் இருக்கு. நீங்க அவரு பச்சை கிரீன் வார்த்தை தான் பேசுறாரு. நான் பேசுறதே இல்ல சார், எல்லாருமே தெரியும் சார். பச்சை கொடி காட்டணும் இல்ல சார், அவர்கிட்ட பச்சை கொடி ஆயிருக்காரு, டக்குன்னு இப்படி சொல்லி ஆக்ஷன் சொல்லிருப்பார் சார். அதாவது என்ன சார், அவருக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க, மனதைரியம் பாருங்க. வாய் பக்கத்துல ஒரு பைக் வச்சிருக்காரு பாருங்க சார். வெறும் தான் சொல்லுவாரு, அவ்வளவுதான். பாருங்க சார், எங்க தலைக்கு தில்ல பாத்தீங்களா, வாய் பக்கத்துல மைக் வச்சிருக்காரு. நாங்களாம் இதை ஆஃப் பண்ணி. ஆனா எவ்வளோ சத்தம் போட்டு எப்படி அந்த மாதிரிலாம் பேசி வேலை வாங்கினாலும் அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் அதை மறந்துட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது அவரை விட வேறு ஆள் கிடையாது. அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவார். அது இல்லாமல் வந்து அந்த அன்னைக்கு அந்த ஸ்பாட்டில் அந்த ஷூட்டிங் முடியும் போது யாரெல்லாம் திட்டினாரோ எல்லாம் நோட் பண்ணி அவன் பேரை சொல்லி கைத்தட்டுங்கப்பா எல்லாரும் அப்படின்வாரு. அப்புறமா கூப்பிட்டு 2000 ரூபாய் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 பேர் டெய்லி 2000 ரூபாய் ஆகின்னு போவாங்க. அதெல்லாம் வந்து நல்ல குணங்களும் இருக்குது. நல்ல குணங்கள் நிறைய இருக்குது அவர்கிட்ட. உள்ளத்தில் ஒரு குழந்தை. ஆள் மட்டும் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் உள்ளத்தில் வந்து நிஜமாகவே நல்ல குழந்தை அவர். நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியுது. நானே வந்து கற்றுக்கிட்டேன்னு சொன்னது சத்தியமான உண்மை. சில விஷயங்கள் வந்து அவர்கிட்ட நாம் கற்றுக்கணும். அது ஒரு டைலாக் ஒன்று சொல்லி, ஒரு லெங்க்தியான டைலாக் சொல்லிவிட்டு, சரி சார் இப்போ இது ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு அது ஆக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாதியிலே திரும்பி பார்த்தா போயிட்டுருப்பார். இல்லை சார் அது அங்கேருந்து இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு வேறு ஆங்கிள் போயிடுவார். என்ன சார் ஒரே இடத்துல நின்னா போர் அடிக்குது சார் அப்படின்னு சொல்லி போயிடுவார். அது இந்த படத்துக்கு மட்டும்தானா இல்லை எல்லா படத்துக்கும் அப்படி தானேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இதான் அவரோட முதல் படத்தில் நடிக்கிறேன். பட் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது, எனக்கும் விஜய் சேதுபதிக்கும் வந்து காம்பினேஷன் கிடையாது இந்த படத்தில். ஏன்னா அவரது போர்ஷன் ட்ரெயினில், எங்களது வேறு இடத்துல. எனக்கு இவர் காம்பினேஷன் இருக்குது, இவருதும் கிடையாது. நாசர் சார் கூடயும் காம்பினேஷன் இல்லை. ஆனால் அந்த விஜய் சேதுபதி சார் நடித்த அந்த போர்ஷன்ஸை போட்டு தான் எங்களுக்கு வந்து அந்த ஆன்சர்ஸ் எடுப்பாங்க. அப்போ என்ன தெரிஞ்சதுன்னா அது ஒரு ஃபாஸ்ட் பேஸிங் இருக்கும், நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு படமாக இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் ஃபுல் படம் பார்க்கல, டப்பிங்கில் என் போர்ஷன் மட்டும்தான் பண்ணேன். நிஜமாக ஒரு நல்ல ஸ்பீட் இருக்கும். ட்ரெயின் வந்து அங்கங்கே நிறைய லெவல் கிராசிங்கில் நின்று தான் வரும். அது மாதிரி இது நிறைய அந்த ஓடிடி சேட்டலைட் இந்த மாதிரி நிறைய கிராசிங் இருக்குல்ல, அதனால் ஸ்லோவாக வரும். ஆனால் போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக சேர்ந்து வெற்றி அடையணும் அப்படின்ட்டு எல்லாமே இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சுரேஷ் சார், பட் அடுத்து நீங்கள் பேசணும். பட் பிஃபோர் தட் கேன் வி ஆல்சோ இன்வைட் ஷாஜி சார் ஆன் டு தி ஸ்டேஜ் அண்ட் செல்வா சார், கேன் யூ ஆல்சோ ப்ளீஸ் ஜாயின் அஸ்? செல்வா சார் இன்னும் வந்திருக்காரு. இதோ. Shall I start? எஸ் ப்ளீஸ் சார். என் கலை குடும்பத்துக்கும் என் பத்திரிகை குடும்பத்துக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹாப்பி ஈவினிங். ஒரு தாய் தந்தை அவங்களோட குழந்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த தாயும் தந்தை தான். அந்த வகையில் இந்த படத்தோட தாய் யாருன்னா அந்த தங்கமான தானு சார். கிங் மிடாஸ் எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கிறேன். எதை தொட்டாலும் தங்கமாகும். அந்த மாதிரி இந்த தாய் எதை கேட்டாலும் கொடுப்பாரு, கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு. அவரோட படங்கள் எத்தனையும் எல்லாமே ஹிட்ஸ் தான். சும்மா ஸ்டைலாக சொல்லணும்னா கபாலிடானா தானுடா, அதான் தானு சார் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய கிரேட் ப்ரொடியூசர். தேங்க்யூ சார். தையல்காரனுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ ட்ரெயின். தந்தை
always the tough guy, the great master, our Mishkin sir. He knows everything. நிறைய படிப்பார். மிஷ்கின் சார் ஆஃபீஸ் போனால் புக்ஸாக இருக்கும். அத்தனையும் படித்து அந்த நாலேஜ் அவ்வளோ இருக்குது. தட்ஸ் வை இஸ் அ மேன் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். அதனால தான் ஹீ கிரியேட்ஸ் மேஜிக். அவரோட மேஜிக் தான் இந்த ட்ரெயின். பாருங்க, ஹீ இஸ் நாட் ஓன்லி த டைரக்டர், இது இஸ் ஆல்சோ த மியூசிக் டைரக்டர். இன்னைக்கு விழாநாயகனும் அவர் தான். தேங்க்யூ சார். ஆஃப்டர் துப்பறிவாளன் அகெயின் ட்ரெயின். படத்தோட கதாநாயகன் விஜய் சேதுபதி சார். விஜய் என்றாலே வெற்றி தான். விஜய் சேதுபதி சாருக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான, நான் பார்த்தேன், ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி சார். இது வந்து அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிங். இது வரைக்கும் அவர் பண்ணாதது நான் பார்த்தது இந்த படத்தில். ஐ விஷ் திஸ் என்டையர் டீம் ஃபுல் சக்ஸஸ். தேங்க்ஸ் டு ஆல். காட் பிளஸ். தானு சாருக்கு மிக 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 நன்றி சார். சீக்கிரம் பேசுன்னு சொன்ன உடனே எல்லாம் டக்கு டக்கு மறந்து எல்லா தப்பும் என்று தான். குட் ஈவினிங். எல்லாருக்கும் தெரியும் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். I wish the producer, director, cast and crew all the best. Thank you. Thank you, sir. Speed ஆயிடுச்சு ட்ரெயின். Come on, sir. எனக்கு இங்கே இருந்து ஒன்றுமே சரியாக தெரியல. பயங்கரமாக கிளேர் அடிக்குது. there are so many stars. இந்த ஸ்டார்ஸோட கிளேர்னு நினைக்கிறேன். கண்ணாடி வர வச்சுருக்கனால ஒன்றுமே பெருசாக தெரியலை. பட் ஐ மீன் ஐம் ஸோ ஹாப்பி டு பி a part of this project. ஒரு so many stars. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் அவ்வளோ பேர். all are big stars. Legendary producer and Mishkin legendary director and now legendary actor too. So அப்புறம் அவ்வளவு நல்ல நல்ல ஆர்டிஸ்டுகளோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. உயிரை கொடுத்து படம் எடுக்கிறதெல்லாம் நம்ம சும்மா பேச்சுக்கு பேசுவோம். பட் உண்மையில் இந்த படம் உயிரை கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மிஷ்கின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் தேங்க் ஈச் அதர். ஸோ ஐ மீன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. மிஷ்கின் சார் கூட நான் பண்ணுற 3வது படம் யுத்தம் செய், முகமுடி அண்ட் ட்ரெயின். ஸோ யுத்தம் செய் எனக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லி அங்கே ஆஃபீஸில் ஒரு நிறைய நாள் வந்து எங்களுக்கு இதெல்லாம் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் முகமூடி டைமில் வந்து எனக்கு அந்த கேரக்டருக்காக கிட்டத்தட்ட ஒரு 1 year குங்ஃபு அது இது எல்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம். எனக்கு ட்ரெயினுக்கு மட்டும் வந்து அவர் ஒரு நாள் கூப்பிட்டா இந்த மாதிரி படம் பண்ணுறேன், நீங்களும் ட்ரெயினில் இருக்கீங்க, அவ்வளோதான் சொன்னார். கதை சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை, நீங்களும் இந்த ட்ரெயினில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ஓகே சார்ன்ட்டு வந்துட்டேன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜேர்னின்ற அந்த ஒரு ஃபிலிம் ஜேர்னின்ற ட்ரெயினில் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். Thank you so much. Thank you, Dana sir, and all the co-artists. Thank you so much. Bye. ஒரு நல்ல மனுஷன்தான் அந்த மனிதர். இவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்ததுக்கு காரணம் அந்த எண்ணம். ஸோ இந்த ட்ரெயினை தாண்டி இன்னும் நிறையா படங்கள் இந்த தமிழ் சினிமாவுக்கு அவர் பண்ணணும் அப்படின்னு உங்களால் நான் வேண்டிக்கிறேன். இப்போ எல்லாம் நிறைய ரியாலிட்டி ஷோவில் பேசும்போது சகோதரனை பாராட்டி பேசும்போது வாட்செல்லாம் கழட்டி கொடுக்குறாரு. நானும் ஓரத்தில் நிற்பேன், அவங்ககிட்ட ஒரு வாட்சை வாங்காமல் போக மாட்டேன். ஐ லவ் மிஸ்கின் சார், ப்ரொடியூசர் தானு சார், பௌசியா மேடம், அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தில் எல்லா வேலை பார்த்த அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஜனனி நீங்கள் கிளம்பலாம் சார். நீங்கள் அவர் பேசின பிறகு எனக்கு பயமாக இருக்குது என்ன பேசுகிறதுன்னு. டக்குன்னு பேசிடுங்க. சார் வந்து இன்ட்ரோ கொடுக்கவும் வரல, அதான் நீங்களும் வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போகுது ஷோ இன்னைக்கு. ஸோ பார்த்து தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எப்படின்னா, சார் வந்து நான் லியோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் சொன்னார், நீ வந்து இந்த அடுத்த படத்தில் நடிக்கிற அப்படின்னு. அப்போ நான் வந்து எப்படி அவரை ஞாபகம் வச்சு கூப்பிடுவாரன்றது ஒரு டவுட்டு தானே. நான் வந்து சார் இந்த படத்தை விட சார் இந்த பாட்டு கேட்டுட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு நான் நேர்லேயே சொல்லியிருக்கேன். அப்போது நான் வந்து ஸ்ரீலங்கா போன டைம் தான் சார் வந்து இந்த மாதிரி படம் இருக்குது, நீ வந்துடு அப்படின்னு சொன்னார். சொல்லும்போது எனக்கு என்னென்னா அந்த கேரக்டர் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஓ
அந்த கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் பயமாக இருந்தது, எப்படி நாம் பண்ணுவோமா அப்படின்ட்டு. பட் சார் சொன்னார், இல்லை நீ பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு அவரில் அவ்வளோ நம்பிக்கை, அவர் படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை இல்லை, நான் உடனே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அதை பண்ணேன். அவ்வளோ லெஜெண்ட்ரி அந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கணும். எனக்கு உள்ளே போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ விஜய் சேதுபதி சார் அவருமே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஆனால் அந்த பயம் அவ்வளோ இருக்கிற உடனே எங்களை எல்லாருமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருந்து எல்லாமே கேட்குறதா இருக்கட்டும். எனக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த மாதிரி தான் செட்டில் வச்சுருந்தவர் சாராக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும். ஒரு ஃபேமிலியாக எப்படி நாங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே சார் சொன்ன மாதிரி தான் எல்லோரும் ஓகேயா கண்ணா எப்படி போகிறீங்க எல்லாமே ஒரு கரெக்டாக கேர்ஃபுல்லாக எங்களை வீட்டை அனுப்புறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணார். இந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாருமே பண்ணியிருக்கணும். இந்த படம் நல்லா விரைவாக வெற்றிகரமாக வரணும்னு சொல்லி நானும் வந்து விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஜனனி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஒரு மேடையில் ஒரு தடவை பேசிட்டு மறந்துட்டேன், அதை வந்து திருப்பி இன்னும் ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது அது அநாகரிகமான விஷயம். ஆனால் இருந்தாலும் அதை நான் செய்கிறேன். ஆண்டவன் கட்டளை சகோதரன் விஜய் சேதுபதி சேதுவிட பண்ணேன், அதுக்கப்புறம் கற்பன் பண்ணேன், அதுக்கப்புறம் மகாராஜா பண்ணேன். இந்த படமும் நான் பண்ணியிருக்கேன். என் தம்பிக்கு இது இன்னொரு மிகப்பெரிய வெற்றி. ஐ லவ் சேது. ஐ லவ்